அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இயற் பெயர் முஹம்மத், தந்தை பெயர் இத்ரீஸ், முப்பாட்டனார் பெயர் ஷாஃபி. இவர்கள் ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்தில் மக்காவில் பிறந்தார்கள். அன்றுதான் கூஃபாவில் வாழ்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணித்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 8 வயதிலேயே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் 2 முறை கண்டார்கள். முதல் முறை கனவில் தங்களது உமிழ் நீரை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாயில் உமிழ்வது போல கண்டார்கள். இரண்டாவது முறை கனவில் ஒரு தராசு கொடுத்து அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது போல கண்டார்கள். இளம் வயதிலேயே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய முவத்தா எனும் நூல் முழுவதையும் மனனம் செய்துவிட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 80 ஆசிரியர்களிடம் கல்வி கற்றார்கள். வானியல், உடற்கூறு, மருத்துவம், சரித்திரம் முதலான பல கலைகளிலும் சிறந்து விளங்கினார்கள். சிறு வயதிலேயே ஒரு ஆணை மனனம் செய்திட்ட இமாமார்கள் ஒரு ஆணை ஓதுவதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தினமும் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பவர்களாகவும் ரமலான் மாதத்தில் இரவு பகல் 2 குர்ஆன் என மொத்தம் 60 குர்ஆன் ஓதி முடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். வேதனை மற்றும் தண்டனையின் ஆயத்துக்களை ஓதும் பொழுது இறையச்சத்தால் மயங்கி விழுந்து விடுவார்கள். இமாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வம்சாவளியை சார்ந்தவர்கள் என தனி சிறப்பு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரத்யேகமான ஸலவாத்தை அதிகமாக எழுதி அதிகமாக ஓதி வந்த பரக்கத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேக ஸஃபாத்திற்கு பாக்கியம் பெற்ற தாயையும் பெரியோர்களையும் மதித்த பரக்கத் தான் இமாம் அவர்களின் இவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு காரணம் என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 204 தமது 54ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்த ஆண்டு ஹிஜ்ரி 206ஆம் ஆண்டு குராசான் தேசத்திற்கு பக்கத்தில் உள்ள நைசாபூர் எனும் ஊரில் பிறந்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறந்த ஆண்டு எது? ஹிஜ்ரி 261ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமது 55ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்த ஆண்டு எது? ஹிஜ்ரி 202ஆம் ஆண்டு சீஸ்தான் எனும் நகரில் பிறந்தார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் இயற்பெயர் என்ன? சுலைமான் இப்னு அல் அஷ்அத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறந்த ஆண்டு எது? ஹிஜ்ரி 275ஆம் ஆண்டு ஷவ்வால் 16ஆம் நாள் தமது 73ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். துஆ தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருந்தா ஓத வேண்டிய துஆ. اللهم لك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم بك لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك عنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني وأنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت ولا إله غيرك. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன? பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் உள்ளன. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரிடமும் அலட்சியம் செய்யும் முறையில் உஃப் என்று கூட நீர் சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் விரட்ட வேண்டாம். அவ்விருவரிடம் கண்ணியமான வார்த்தையை கூறுவீராக. அவர்கள் மீதுள்ள பாசத்தினால் பணிவு எனும் இறக்கையை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக. மேலும் என்னுடைய இரட்சகனே, அவர்கள் என்னை சிறு வயதில் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று கூறுவீராக. யா ரசூலல்லாஹ்,
பிள்ளைகள் தம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று ஒருவர் கேட்க, அவ்விருவரும் தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் ஆவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியிலும் அல்லாஹ்வின் வெறுப்பு தந்தையின் வெறுப்பிலும் இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். திருக்குர்ஆன் இந்த வசனங்களும் ஹதீஸ்களும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவர்களை கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன. பெற்றோருக்கு மனவேதனை உண்டாக்குவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மாதம் தன் வயிற்றில் நம்மை சுமந்து சிரமங்கள் பல அடைந்து நம்மை பெற்றெடுத்து பாலூட்டி இரவு பகலால் கண் விழித்து தன் உயிரை விட மேலாக பாதுகாத்து வளர்த்தவள் நம்முடைய தாய். தன்னுடைய சிரமங்களை பாராமல் கடினமாக உழைத்து பொருளீட்டி நமக்கு தேவையான எல்லாவித உணவுகளையும் உடைகளையும் வாங்கி கொடுத்து நாம் கல்வி கற்பதற்காக எல்லாவித உதவிகளையும் செய்து நாம் சிறப்பாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாவித தியாகங்களையும் செய்தவர் நம்முடைய தந்தை. எனவேதான் அவ்விருவரும் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் ஆவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதைத்தான் சொர்க்கம் தாயின் பாதத்தின் கீழ் உள்ளது என்பதாகவும் இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் உள்ளது என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம் வீட்டு பக்கத்தை வீட்டில் வசிப்பவர்களே அண்டை வீட்டார். அண்டை வீட்டாருக்கு நாம் கண்ணியமும் உபகாரமும் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் நல்ல உணவு சமைக்கப்பட்டால் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் தின்பண்டங்கள் ஏதாவது வாங்கி வந்தால் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வேறு நிறைய சாப்பிடுபவன் உண்மையான முஸ்லிம் முஃமின் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மிகப்பெரிய உதவி என்னவென்றால் நம் உபகாரம் செய்யாவிட்டாலும் நம் கைகளாலோ நாவாலோ அவர்கள் சிறு துன்பமும் தராமல் இருப்பதுதான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டாருக்கு காற்று புகாத முறையில் உன் வீட்டு சுவரை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே அண்டை வீட்டாருடன் இணக்கத்துடன் வாழ்வோமாக. தண்ணீரில் பெருந்தண்ணீர் சிறுதண்ணீர் என 2 வகைகள் உள்ளன. பெருந்தண்ணீர் என்பது நீளம் அகலம் ஆழம் ஒவ்வொன்றையும் 1.25 முழமுள்ள அளவிற்கும் அதற்கு மேல் உள்ளதற்கும் சொல்லப்படும். மலை கடல் நதி கண்வார் ஏரி குளம் கிணறு வாய்க்கால் போன்ற பெருந்தண்ணீரில் எந்த விதமான நிபந்தனையுமின்றி தூசிவது குளிப்பது மற்ற அனைத்து செயல்களையும் செய்யலாம். இந்த தண்ணீர் மாஊன் முத்லக் பொதுவான தண்ணீர் என்று சொல்லப்படும். இவை தாமும் சுத்தமாக இருந்து பிற பொருளையும் சுத்தமாக்கி வைக்கும் தண்ணீர். இதற்கு மாற்றமாக ஆனம் சாறு இளநீர் பனிநீர் போன்ற துணை பெயர்களோடு வரக்கூடிய தண்ணீருக்கு மாஊன் முத்லக் என்று கூறப்பட மாட்டாது. இவை தாம் சுத்தமாக இருந்தாலும் பிற பொருளை சுத்தம் செய்யாது. அவற்றை உது செய்வது குளிப்பது போன்றவற்றை செய்யக்கூடாது செய்ய முடியாது. மேற்கூறிய அளவை விட குறைந்த தண்ணீருக்கு சிறுதண்ணீர் என்று பெயர். இவற்றில் உது செய்வது குளிப்பது போன்றவற்றை செய்யும் போது தண்ணீர் இருக்கும் பாத்திரத்தை சாய்த்தோ அல்லது வேறொரு பாத்திரத்தில் அள்ளியோ கழுவ வேண்டும். இவ்வாறு முடியாத போது அள்ளி கழுவுகிறேன் என்ற நியத்தோடு கைகளாலும் அள்ளியும் தண்ணீரை உபயோகிக்கலாம். சிறுதண்ணீரில் சிறிது நஜீஸ் விழுந்தாலும் அந்த தண்ணீர் முழுவதும் நஜீஸ் ஆகிவிடும். அதில் உது செய்வது குளிப்பது போன்றவற்றை நிறைவேற்ற முடியாது. மேலும் பரலான உறுப்புகளில் உபயோகிக்கப்பட்ட தண்ணீர் சிறுதண்ணீரில் விழுந்த அந்த தண்ணீர் முழுவதும் முஸ்தஅமலான தண்ணீராகவே கருதப்படும். அதாவது புழங்கப்பட்ட தண்ணீராகவே கருதப்படுகிறது. நஜீஸ் அதனுடைய விளக்கம் என்ன? நஜீஸ் என்ற அரபு வார்த்தைக்கு அசுத்தம் என்று பொருள். ஷரீஅத் சட்டப்படி இறந்துவிட்ட மனிதன் செத்துவிட்ட மீன் வெட்டிக்கிளி ஆகியவற்றை தவிர செத்துவிட்ட மற்ற உயிரினங்களின் மலம் சிறுநீர் கல் சாராயம் ரத்தம் வாந்தி நாய்ப்பன்றி வாயுவை அனைத்தும் நஜீஸ் ஆகும். இவற்றில் ஏதோனும் ஒன்று உடலிலோ ஆடையிலோ பட்டால் அவையும் நஜீஸ் ஆகிவிடும். விதமான நஜீஸ்களுடன் தொழுதால் தொழுகை நிறைவேறாது. ஏனெனில் இவையெல்லாம் மன்னிக்கப்படாத நஜீஸ் ஆகும். ஈ கொசு எறும்பு ஈசல் முட்டை பூச்சி போன்றவற்றின் இரத்தமும் ஈ கொசு வௌவால் போன்றவற்றின் மலஜலமும் மன்னிக்கப்படக்கூடியவையாகும். நாய்ப்பன்றியின் உறுப்புகளில் ஈரம் இருக்கும் போது ஏதேனும் ஒரு பொருளின் மீது பட்டாலும் அல்லது ஒரு பொருளின் மீது ஈரம் இருக்கும் போது நாய்ப்பன்றி பட்டாலும் எந்த இடத்தில் பட்டதோ இந்த இடத்தை 7 முறை கழுவ வேண்டும். அதில் ஒரு முறை மண் போட்டு தேய்த்து கழுவ வேண்டும். இவ்வாறு செய்யாவிட்டால் நஜீஸ் நீங்காது. மலம் சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்வது பற்றிய முறை.
மலம் சிறுநீர் கழித்த பின்னர் சுத்தமான மண்கட்டியால் அசுத்தத்தை உலர்த்தி தண்ணீரால் அவ்விடங்களை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டியகளை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் உடலும் உடையின் நஜீஸாகிவிடும். நஜீஸ்களுடன் தொழுதால் தொழுகை நிறைவேறாது. எனவே நல்ல முறையில் மிகவும் கவனத்தோடு அசுத்தமான அவ்விடங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மலம் சிறுநீர் கழித்த பின்னர் சுத்தம் செய்யாமல் கவனமில்லாமல் விட்டுவிடுபவர்கள் கடினமான தண்டனைக்குள்ளாவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். உது என்பது இபாதத், வணக்கம் செய்கிற எண்ணத்தில் சிறு தொடக்கை போக்குவதற்காக இஸ்லாமிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முறைப்படி உடல் உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்வதற்கு சொல்லப்படுபவையாகும். உதுவின் பர்லுகள் 6. 1. உதுவின் பர்லை நிறைவேற்றுகிறேன் என்று நியத் செய்தல். 2. அந்த நியத்துடன் முகத்தை கழுவுதல். 3. முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவுதல். 4. தலைக்கு மசஹ் செய்தல் சிறுபாகத்தை. 5. கடுக்கால் உட்பட இரு கால்களையும் கழுவுதல். 6. மேற்கூறிய முறைப்படி முன்பின்னாகாமல் வரிசையாக கழுவுதல். உதுவின் சுன்னத்துகள் 15. 1. அழுதுடன் பிஸ்மி ஓதுதல். 2. பல் துலக்குதல். 3. மணிக்கட்டு வரை இரு கைகளையும் கழுவுதல். 4. வாய் கொப்பளித்தல். 5. மூக்கை சுத்தம் செய்தல். 6. அடர்ந்த தாதியை கோதி கழுவுதல். 7, 8 கை காலிருந்து விரல்களை கோதி கழுவுதல். 9. தலை முழுவதையும் தண்ணீரால் தடவுதல். 10. இரு காதுகளையும் தண்ணீரால் தடவுதல். 11. வலது பாகத்தை முதலில் கழுவுதல். 12. உதுவின் உறுப்புகளை நன்றாக தேய்த்து கழுவுதல். 13. ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுதல். 14, 15 பர்லில் கூறப்பட்டுள்ள அளவை விட கை கால்களை அதிகமாக கழுவுதல். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எவை? முன்பின் துவாரம், இவற்றிலிருந்து ஏதேனும் ஒன்று வெளியாகுதல். தூக்கம், மயக்கம், பைத்தியம், போதை முதலியவற்றால் அறிவு வங்கி உணர்விழித்தல். முன்பின் மறைவான இடங்களில் திரையின்றி உள்ளங்கைப்படுதல். விவாகம் செய்து கொள்ள ஆகுமான ஆண் பெண் இருவரும் மற்ற ஒருவரை ஒருவர் திரையின்றி தொடுதல். குறிப்பே அந்நியர்களான ஆண் பெண்களின் முடி, பல், நகம் ஆகியவற்றை தொட்டால் உது முடியாது. உது இல்லாதவர்கள் தொழுதல், குர்ஆன் ஷரீஃபை தொழுதல், புனித கஅபாவை தவாப் செய்தல் போன்றவற்றை செய்வது கூடாது. இஸ்லாமிய அடையாள சின்னங்கள்ல 4வது அடையாள சின்னம் ஹஜ்ருல் அஸ்வத். இதன் பொருள் கருநிறக்கல் என்பதாகும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த பொழுது அல்லாஹ் தஆலா இக்கல்லை அனுப்பி தந்தான். அது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆதமுடைய மக்களில் அதனை கருப்பாகி விட்டன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முத்தமிட்டுள்ளார்கள். மறுமை நாளின் போது அதற்கு 2 கண்களும் 1 நாக்கும் இருக்கும். தன்னை முத்தமிட்டவர்களை அடையாளம் காட்டி சாட்சி சொல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். 5வது அடையாள சின்னம் மினா. மக்காவிற்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் உள்ள அரஃபா செல்லும் வழியில் உள்ள ஒரு ஊருக்கு பெயர் மினாவாகும். மினா என்றால் விருப்பம் என்று பொருள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாக ஹஜ்ஜி கிழமை நிறைவேற்றுவதற்குரிய இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. இங்குதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற தயாரானார்கள். ஹாஜிகள் இங்குதான் குர்பானி கொடுக்க வேண்டும். மேலும் ஹாஜிகள் ஷைத்தானுக்கு கல் எறிகின்ற ஜம்ரா என்ற இடமும் இங்குதான் உள்ளது. துஆ ஒப்புக்கொள்ளப்படும் இடங்களில் மினாவும் ஒரு முக்கிய இடமாகும். 6வது அடையாள சின்னம் அரஃபா. இது மக்காவிற்கு கிழக்கே 12 மைல் தொலைவில் உள்ள பரந்த மைதானத்திற்கு பெயர் அரஃபாவாகும். அரஃபா என்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் தங்குவது ஃபர்ல், கட்டாய கடமை. இங்கு சிறிது நேரமாவது தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜி நிறைவேறாது. இங்கு கேட்கப்படும் பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். 7 முஸ்தலிஃபா. இது மினாவுக்கும் அரஃபாவிற்கும் இடையில் உள்ள ஒரு இடமாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஷ்அருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லியுள்ள இடம் முஸ்தலிஃபாவாகும். முஸ்தலிஃபா மைதானத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.